இந்த மூட நம்பிக்கைகள் பார்த்திங்கன்னா, மதம்ங்கிறது மூட நம்பிக்கை. அது வேறுபடும். இப்போ அது வேற்றுமையை தான் அடிப்படையே. அது ஒற்றுமையிலே இருக்குது. இப்போ வந்து அறிவியல்ங்கிறது ஒற்றுமை, ஒன்றுபடும். அது எங்கே பார்த்தாலும் உடன்படும். பூமி உருண்டைங்கிறது அறிவியல்னா, அது அந்த உலகத்தில் எல்லாருமே ஏற்றுப்பாங்க. ஆனால் கடவுள் என்பது அல்லாஹ் தான் அப்படின்னு முஸ்லீம் சொன்னால், இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்கள் பிற மதத்தினர் ஒத்துக்க மாட்டாங்க. எதை உலகில் உள்ள அனைவரும் ஒத்துக்கொள்ளலையோ அது பொய். மூட நம்பிக்கைகள் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு சாரார் மட்டும் தான் ஒத்துக்குப்பாங்க, மற்றவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அங்கே ஒற்றுமையே ஏற்படாதுங்க, உடன்பாடே ஏற்படாது. வேற்றுமை தான் அதை ஏற்படுத்தும். மூட நம்பிக்கை எதெல்லாம் உங்களுக்கு வேற்றுமையை ஏற்படுத்துகிறதோ, உடன்பாடு எட்டவில்லையோ, அது எல்லாமே மூட நம்பிக்கை. இப்போ புவியீர்ப்பு விசை அப்படின்னா அதை உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் உடன்படுறாங்க. சூரியனை சுற்றி தான் பூமி சுழல்கிறது, சூரியன் நடுவில் நிற்கிறது அப்படின்னா அது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்து. ஆனால் சிவன் தான் கடவுள்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு முக்கால்வாசி பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுபோல் இயேசு தான் கடவுள்னு சொன்னால் அந்த உலகத்தில் முக்கால்வாசி பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அல்லாஹ் தான் கடவுள்னு சொன்னால் அந்த உலகத்தில் முக்கால்வாசி பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடன்பாடு எங்கே எட்டவில்லைன்னா அது மூட நம்பிக்கைன்னு அர்த்தம். அங்கு ஒற்றுமையே வரல. அந்த கருத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது அப்படின்னா வந்து அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சொர்க்கம் நரகம் இருக்குது அப்படிங்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில் மக்கள் ஒன்றுபடுகிறார்கள். அந்த கருத்து பொய்ன்னு சொல்கிறதுல உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அப்படின்னா அது பொய்ன்னு அர்த்தம். இப்படி நல்லா கவனிச்சிங்கன்னா, எது உண்மையோ, எது அறிவியல் பூர்வமானதோ, எது பகுத்தறிவோ அதை அனைவருமே ஒப்புக்கொள்வார்கள், உடன்படுவார்கள். அதில் ஒற்றுமை இருக்கும். ஆனால் எது மூட நம்பிக்கை என்றால், எதை உலகத்தில் உள்ள பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எந்த கருத்திற்கு உடன்படவில்லையோ, எந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதில் மனிதர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க விரும்பவில்லையோ, வேற்றுமையை ஏற்படுத்தக்கூடியதான் மூட நம்பிக்கை. வேறுபட்டு நிற்பது தான் மூட நம்பிக்கை. உடன்பாடு அங்கே எட்டவே எட்டாது, எக்காலத்திலும். அதுதான் மூட நம்பிக்கை. அப்போ அது இப்போ மதம்னா மூட சாதியா, அது நிறைய பேருக்கு சாதினா என்னென்னு பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. அது இங்கே தான். இங்கே இருக்கிற சாதி வட இந்தியாவில் கிடையாது, ஆனால் அங்கேயும் சாதி இருக்குது. ஆனால் வெளிநாட்டில் சாதின்னு ஒன்று கிடையாது. ஆனால் ஏற்றத்தாழ்வு இருக்குது. பொருளாதார அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு, பணக்காரன் ஏழை கோடீஸ்வரங்கிற மாதிரி ஏற்றத்தாழ்வு. இங்கே சாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுனாலும் இங்கே பணக்காரராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாதி, அவங்களோட சாதியை யாரும் பார்க்கறதில்ல. இப்போ பொருளாதார அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இதான் வந்து இங்கே பெரும்பாலும் பிரதானமாக இருக்குது, மறைஞ்சு கிடக்குது. அப்போ அதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதை அப்புறம் படிச்சோம். அப்போது இந்த எதில் நமக்கு உடன்பாடு இல்லையோ அதெல்லாம் மூட நம்பிக்கை. எந்த கருத்தை உலகில் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அதெல்லாம் அறிவியல் பூர்வமானதான் கடைசியில் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டுவிடும். அது அழிஞ்சு போயிடும், அதை காப்பாற்றவே முடியாது. ஆமாம், யாரோ ஒருத்தர் முட்டு கொடுத்து காப்பாற்றுறதுனால தான் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மூட நம்பிக்கைகள் இன்னும் உயிரோடு இருப்பதற்கு யாரோ விடாப்பிடியாக விதண்டாவதம் பண்ணிக்கிட்டு கெட்டியாக பிடிச்சி முட்டு கொடுத்து நிற்க வைக்கிறாங்க, அவ்வளோதான். அதற்கு கால்கள் கூட கிடையாது. அது மாதிரி புரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோ பேசுவோம்.